ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் பிறந்த நாளில் சீமானு கடித்த மிகப்பெரிய ஜாக்பாட், ஆர்டி வகுத்த மிகப்பெரிய வியூகம், ஒன்றிணையும் ஆயிரக்கணக்கான இயக்கங்கள். இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க. வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை தவகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு வர்றாங்க. அதுல மக்களுக்கு தொல்லை கொடுக்கும் விதமாகவும் அவர்களுடைய செயல்பாடு அங்கங்கே இருந்துட்டு தான் இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு பொன்னான நாளாக ஆளும் கட்சியினர் கொண்டாடி வரக்கூடிய இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய தலைவலி முதல்வர் விஜய்க்கு ஏற்பட இருக்கு. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்க நடத்துவோம். அதை எப்போ நடத்துவோம்னா மத்திய அரசு நடத்திய பிறகு தமிழ்நாட்டுக்கு நாங்க தனியா நடத்துவோம் அப்படிங்கிற ரேஞ்சில ஒரு அறிவிப்பை தவக அரசு வெளியிட்டு இருந்தாங்க. இது பாமக மாதிரியான சிறிய கட்சிகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக அவர்கள் வெளிக்காட்டி கொண்டாலும் இது பின்னணியில தவக பாமக போன்ற கட்சிகளுக்கு இடையே ஒரு டீலிங் இருக்கிறத வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்கு. ஆனா உண்மையா இங்க சமூக நீதி வேணும், இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன்படி ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் இயக்கங்கள் இதுல மிகப்பெரிய அளவு காண்டாய் தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ ஏற்கனவே இந்த மாதிரியான இயக்கங்களோடு மிகப்பெரிய ஒரு நட்புறவை கொண்ட ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இப்போ இந்த விவகாரத்துல புதிதாக அமைந்துள்ள அரசுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இதை இந்த 6 மாதங்களுக்குள்ள நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான சமூக அமைப்புகளை ஒருங்கிணைத்து அவர்களை சீமான் தலைமையில முன்னிறுத்தக்கூடிய ஒரு வேலையில் இறங்கி இருப்பதாக இப்போ தகவல் வெளியாயிருக்கு. சோ ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கடந்த 5 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவு சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஒரு முயற்சியை எடுத்திருந்தாங்க. இப்போ புதிதா அமைந்துள்ள அரசு இதை நாங்க எடுப்போம், மத்திய அரசு எடுத்த பிறகு எடுப்போம்னு சொல்லியிருப்பது ஒரு மலுப்பலுக்கான ஆயத்தமாக தான் பார்க்கப்படுது. சோ இப்படிப்பட்ட நேரத்துல திமுக போன்ற ஜாம்பவான்கள் அரசியல் களத்தில் இருந்து இரலவெண்டாக போய்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல சீமான் தலைமையில ஒட்டுமொத்த தமிழ் சமூக அமைப்புகளும் ஒருங்கிணையக்கூடிய ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விடயமா தான் இருக்கும். ஆனா இன்னொரு புறம் சீமான் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய லாபமாக இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாட்களாக சமூகத்தில் பெரிய அளவு பிரதிநிதித்துவம் கிடைக்காத பல சமூகங்கள் சீமான் பின்னாடி அணித்தல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக மாறும். இது அந்த மாதிரியான சமூக இயக்கங்களுக்கும் சீமான் தலைமையில இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக சாதிவாரி கணக்கெடுப்பை சீக்கிரமாக எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். சோ இது ஒரு வின் சிச்சுவேஷனா தான் இவர்கள் அனைவருக்கும் பார்க்கப்படுது. சோ நீண்ட காலமாக ஒரு சமூக நீதி போராளியாக களத்தில் சமூக நீதிக்காக பேசி வரக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறதுல கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக மிக தீவிரமாக பணியாற்றிட்டு வர்றார். சோ அவர் இந்த விவகாரத்துல சீமானோடு இந்த மாதிரியான சமூக இயக்கங்களை கனெக்ட் பண்ணி விடுவது அப்படிங்கிறது அவருக்குமே ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுது. சோ இந்த விவகாரத்துல நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளில் வந்தார் அப்படின்னா அது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கும் பிற சமூக இயக்கங்களுக்கும் கிடைத்த வெற்றியாக தான் பார்க்கப்படும். நன்றி, வணக்கம்.